உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல பயங்கரமான ட்ரோன் தாக்குதல்கள். வேர் ஹவுஸ்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சு கொண்டிருக்கிறது. இது போல ட்ரோனு நம்ம காலைல சொன்ன மாதிரி தான் பல இடத்துல அட்டாக் பண்ணிக்குது. தினந்தோறும் நடந்து கொண்டு தான் இருக்கு. எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இதை விட பிரமாதமான விஷயங்கள் உலகத்துல பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது நெஃப்தாலி பெனட் அவர்கள் போன பதிவுல இவரை பத்தி தான் பல செய்திகள் பார்த்தோம். முன்னாள் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் ஒரு டைமர் போட்டுக்கிறாரு. டைமர் ஓடிக்கிட்டு இருக்குது. 12 மணி நேரத்துல பண்ணும் அப்படிங்கிறது போல. என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. டெல் அவைவ் டைம் படி 8:30 மணி காலையில இருந்து கிடுகிடுன்னு ஓடிக்கிட்டு இருக்குது. 12 மணி நேரத்துல ஏதோ செய்ய போறாங்க அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. உண்மையாலுமே ஏதாவது செய்வாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பெஞ்சமின் நெத்தன்யாஹு அவர்கள் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா வெரி பாசிபிள், அதாவது டிசைசிவான மூமெண்ட்டுங்க. ஒன்னா நிக்கணும். ஈரானோட மக்களே உங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுக்கு உங்க கையிலேயே விடுறோம், நாங்க அதுக்கு உதவுறோம், சீக்கிரமா பார்த்து செய்யுங்க அப்படிங்கிறது போல இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாஹு காசாவோட மக்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நின்னு பார்த்து அதுக்கு நல்லா உதவி புரிஞ்சிருக்காரு. சிரியால வந்து பாத்தீங்கன்னா உதவி புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப லெபனான்ல வந்து பாத்தீங்கன்னா மலைகள் பொழிஞ்சிருக்கு. திரும்பவும் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க ஐடிஎஃப் தரப்புல இருந்து. லெபனான் மேல அட்டாக்ஸ் நடந்திருக்கு. இந்த மிரட்டல்கள் ஹிஸ்புல்லா மேல, அதாவது லெபனானோட தெற்கு சைடுல ஒரு லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் ஆகவா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அங்க ஒரு நல்ல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து. இப்ப அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் செய்யறதுக்காக ட்ரை பண்றாங்க. என்னன்னா லின்சே கிரஹாம் அவர்கள், அவர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் போஸ்ட் போட்டிருக்காரு. அதாவது உட்காந்து மீடியால பேசிட்டு இருக்கும்போது ஒரு கேப், பிளாக் கலர் கேப் வந்து பாத்தீங்கன்னா அவர் போட்டுக்கிறாரு. ரெட் கலர் தானே இவங்க போடுவாங்க, அது என்ன பிளாக் கலரா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பட் இருந்தாலும் மேக் ஈரான் கிரேட் அகைன் அப்படிங்கிறத வந்து பண்ண ஒரு தொப்பி வந்து பண்ண போட்டார். அந்த தொப்பி வந்து பாத்தீங்கன்னா லின்சே கிரஹாம் அவர்கள் கிட்ட வந்து பண்ண ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துக்கிறார். அதாவது ரூபியோ அவர்களுக்கு வெனிசுவேலா, லின்சே கிரஹாம் அவர்களுக்கு ஈரானா அப்படிங்கிற கவர்னருங்க, வேற ஒண்ணும் இல்ல. கவர்னரா இருப்பாங்களா இருக்கு இல்லையா. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்படி நடக்குதா அப்படிங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கிறாங்க, யா மன்னிச்சிருங்கயா ஏதாவது தப்பா பேசியிருந்தா அப்படிங்கிறது போலதான் இருக்கு. என்னன்னா ட்ரம்ப் அவர்கள் மாட்டிக்கிறார். இந்தியா, ஓ இந்தியா, குட் காய் மோடி, மோடி இஸ் குட் காய், பர்ச்சேசிங் ரஷ்யன் ஆயில், he is doing trade with us, if you not stopping oil, ட்ரேட் இன்க்ரீஸ் ட்ரேட் அப்படிங்கிறது போல, இன்க்ரீஸ் டேரிஃப் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. லின்சே கிரஹாம் அவர்களை பக்கத்துல வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து மோடி இஸ் குட் காய், he is doing trade with us, அதாவது வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கிறாரு. மோடி அவர்கள் ரொம்ப நல்ல ஆளுதான், நம்மோட வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கிறார். அதே போல ரஷ்யாட் ஆயில் வாங்குறாரு, ஸ்டாப் பண்ணிடுவார் நினைக்கிறேன், இல்ல டேரிஃப் இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு போல மிரட்டல் விட்டுருக்காரு. அதாவது சில மாசங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பெயர் சொல்லப்படாத ஒரு நபருக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருந்தார் ட்ரம்ப் அவர்கள். எப்படிங்க வண்டி ஏதாவது பிளைட்டிங்க, ஏதாவது ஹெலிகாப்டர் அனுப்புவீங்களா, ஒண்ணு பத்தாதுங்களே அப்படிங்களா இருக்கு. இங்க எப்படி, இங்க யாருங்க சார் கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணுவீங்க? விவேக் ராமசாமி அவர்களை இந்தியாவுக்கு கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணிடுவீங்களா? அவர் கொஞ்சம் பார்த்து இருக்கு சொல்லுங்க சார், நாங்க கவர்னர், அவரு எங்க அமெரிக்கா சார்பா கவர்னரா வருவாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. லின்சே கிரஹாம் அவர்கள் இல்லாத வரைக்கும் சந்தோஷம் தான், ஏன்னா அவரு ஈரான் பாத்துக்குவாரு. வெனிசுலாக்கு வந்து மார்க்கோ ரூபியோ அவர்கள், இங்க நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விவேக் ராமசாமி அவர்களா அவங்களோட கேள்விகள் இருக்கு. இப்ப சவுத் ஆப்பிரிக்கா யாரு சார் இவரு, எலான் மஸ்க் அவர்கள் கவர்னரா இருப்பாருங்களா அவங்களுக்கு கேள்வி இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு கவர்னர்கள் அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான வேலைகள்ல அமெரிக்கா இறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. அவ்வளவுதான். நம்ம நாட்டுல எத்தனை ஹெலிகாப்டர் இறங்க போகுதுன்னு தெரியலையா, என்னைக்கு வந்து இறங்க போகுதுன்னு தெரியலையா, இங்க இருக்கு. இப்ப பாப்போம். இந்த கூத்து இங்க நடந்துட்டு இருக்குது. எல்லாத்தையும் கிரேட் ஆக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லா நாட்டையும் கிரேட் ஆக்கிட்டு இருக்கிறாங்க, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஒரு கவர்னரும் ஒரு கலர்ல தொப்பி போட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாற்றம் இல்ல. இப்ப என்னன்னா ஜேடி வேன்ஸ் அவங்களோட வீட்டுல யாரோ கல்லுட்டு எரிஞ்சுக்கிறாங்க. நல்ல வேலை அவங்களும் அவங்க ஒய்ஃப் இல்லாத நாட்டுல கல்லுட்டு எரிஞ்சுக்கிறாங்க. சஸ்பெக்ட பிடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இல்ல இது யாரு கல்லுட்டு எரிஞ்சதுன்னு தெரியல, வேற ஏதாவது நாட்டு மேல கைய காமிச்சிருவாங்களா அவங்களும் பயமா இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்கால வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரானும் நம்புறாங்களா, ஆமா இந்த அமெரிக்கா இஸ்ரேல் ஏதோ வேலையை பார்க்க போறாங்க இன்னைக்கு அப்படிங்கிறது போல அவங்க தரப்பில் ரெடியா தான் இருக்காங்க. ரெண்டாவது ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா மெஸ்திரான் ப்ராவின்ஸ், பேர் கொஞ்சம் கட்டாவில், அமோல் இது டைரி ஃபேக்டரியில வந்து பண்ண வெடி விபத்து நடந்திருக்கு அப்படிங்கோல
வீடியோக்கள் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஈரான் பதட்டத்துல தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட டிராவல் அட்வைஸ் இருப்பாங்க இல்லையா இந்தியா தரப்புல இருந்து. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஈரான் பக்கத்துல யாரும் போகாதீங்கப்பா அப்படிங்கிறது போல ரொம்ப அங்க சிக்கலான சுச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிற அலர்ட் கொடுத்துருக்காங்க நம்மளோட அரசாங்க தரப்புல இருந்து. பாப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்தது ட்ரம்ப் அவர்கள் வந்து பண்ண திருப்பி சொல்லிக்கிறாங்க, லெட் மீ சே இட் அகைன், வி நீட் கிரீன்லாண்ட் அப்படிங்கிற அவர் தரப்பு வந்து திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கிறாரு. மேட் ஃப்ரெட்ரிக்சன் அவர்கள் அழுதுருவாங்க போய், ஐயா நீ யாராவது காப்பாத்திக்கியா, நேட்டோ வந்து காப்பாத்துக்க, நீ இப்படி அண்ணாவே விட்டு போயிட்டே அப்படிங்கிற அந்த பையன் ஒருத்தன் கட்டுவான் இல்லையா. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ஞாபகம் வருது. அடுத்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவரு கொலம்பியாவோட அதிபர் பெட்ரோ அவர்கள், அடுத்தது அவர் தான், நீதான்ப்பா அடுத்தது ட்ரக் வித்துட்டு இருக்க அப்படிங்கறத சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா. அதான் அமெரிக்கா கேட்டுமதி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு இல்லையா. அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, லத்தீன் அமெரிக்கா யுனைட் ஆகிக்கிங்கப்பா, இல்லைன்னா எப்படி சர்வ் பண்றது, சர்வெண்டா இருக்கிறது ஸ்லேவா இருக்கிறது கத்துக்குங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா அவர் தரப்புன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படித்தான், அதாவது மவுண்ட் பேட்டன் மாதிரி ஏதோ ஒரு நல்ல ஆளா பார்த்து கவர்னரா அப்பாயின்ட் பண்ணுங்க சார், அவர் பாட்டுக்கு எங்களையெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து ஏதோ ஒரு கிரவுண்டுக்குள்ள விட்டு புறா துப்பாக்கி வச்சு சுட்டு விளையாடி போறாங்க இவங்க அச்சங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் இவங்க எப்படிப்பட்ட கவர்னரா இருப்பாங்க நம்மளுக்குலாம் தெரியலையே. இவங்களுக்கு எல்லா நாடுகளுக்கும் அச்சங்கள் இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. அமெரிக்கா ஆன் ஃபயர், அமெரிக்கா ரூல்ஸ், கிங் ட்ரம்ப் அவர்கள் இல்லையா, நம்ம எல்லாத்துக்கும் அரசர் அவரா மாறிடுவாரா, எல்லாம் விட்டுருவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ பாப்பா என்ன நடக்கும்ட்டு. ஏன்னா இப்ப யூஎன்ல எல்லா கதறி இருக்கிறாங்க. லைனா வந்து பாத்தீங்கன்னா யூஎன் எங்க இருக்குங்கன்னா அங்கீதான் இருக்கு, அவங்கதான் செஞ்சுட்டு அவங்க இடத்துலயே போய் உட்காந்து கதறினா என்ன பதில் வரப்போகுது. ரஷ்ய தரப்பு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நெபுஷ்னி அவர்கள் அந்த பர்மனன்ட் ரெப்ரஸன்டேட்டிவா யூஎனுக்கு அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, ரொம்ப கடுமையான விஷயங்க, இப்பெல்லாம் செய்யக்கூடாதுங்க அப்படிங்கிற அவர் தரப்பு இருந்து கண்டனங்கள். அடுத்த சீனா அன்லாஃபுல் ஆக்ட், அந்த ஆக்ட் இந்த ஆக்ட்னு வந்து பண்ண அவங்க தரப்பு இருந்து கதறல்கள் எல்லாரும் கண்டாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பல நாடுகள் கண்டாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கோ ரூபியோ அவர்கள் கவர்னர் ஆஃப் வெனிசுலா இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க கிட்ட போய் கேட்டுக்கிறாங்க, என்னங்க யூஎன்ல வந்து உலக சட்டம், ரூல்ஸ் பேஸ்ட் ஆர்டர் இதெல்லாம் இருக்கு சொல்றாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஐ டோன்ட் கேர். யூஎன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, அவங்க என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு ஐடியா அவங்களுக்கே கிடையாது. ஸோ அதை பத்தி பேசுறதே சுத்த வேஸ்ட் அப்படிங்கிற மார்க்கோ ரூபியோ அவர்கள் அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், வருங்கால வெனிசுலாவோட கவர்னர் அவர் தரப்பு இது போல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அவங்க நல்லா தெளிவா முடிவுல இருக்காங்க. இதுக்கப்புறம் திரும்பி போய் பேசியிருந்தா என்னப்பா அர்த்தம், அசிங்கமா இல்லையா அப்படின்னு இருக்கு. ஸோ வாஷிங்டன் அவங்க வந்து அதாவது அமெரிக்கா, அதாவது வாஷிங்டன் சொல்லுவாங்களே ஒரு நாட்டோட கேபிட்டல், அது போல சொல்லுவாங்களே வாஷிங்டன்கள் வந்து பார்த்தா திரும்பவும் பழைய கால அந்த நியோ காலனைசேஷன், அது வந்து பார்த்தீங்கன்னா இம்பீரியலிஸ்ட் மூவ்மெண்ட் வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு வந்து கிளைம் வச்சிருந்தாங்க. அப்படித்தான் பண்ணுவோம், என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதோட அவங்க தரப்புல இருந்து பதில்கள் வந்துகிட்டு இருக்கு. எப்படின்னு தான் தெரியல, இனி எத்தனை நாள்ல எத்தனை நாடுகளை அவங்க காலனைஸ் பண்ண போறாங்க, அதாவது நல்வழிப்படுத்த போறாங்க. அவங்க அந்தந்த நாடுகளுக்கு ஆள தெரியலைங்க, பிரச்சனையா இருக்கு. ஸோ அதனால அவங்க எப்படி நல்வழிப்படுத்த போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இதுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல மேலும் மேலும் நல்லா எரியிற நெருப்புல கொழுந்துட்டு எரியிற மாதிரி அப்படியே பெட்ரோல் ஊத்துற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது ஒரு நாட்டோட அதிபர் என்னதான் இருந்தாலும், இவங்க என்னதான் 1000 குற்றஞ்சொல் சொல்லியிருந்தாலும், நார்மலா என்ன ஒரு இதா இருந்தாலுமே ஒரு நாட்டோட அதிபர் புடிச்சிட்டு வந்துக்கிறாங்க. இப்ப அவரை வந்து பாத்தீங்கன்னா இது போல ட்ரீட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேள்விகள். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசர் காலத்துல இப்படி எல்லாம் நடந்துச்சு, ராஜா காலத்து அப்படிங்கிற கேள்விப்பட்டிருக்கோம். அது போல விஷயங்கள் வந்து பண்ண கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு நாட்டோட அதிபர் வந்து பாத்தீங்கன்னா கை விலங்கு கழுத்துல சங்கிலி எல்லாம் போட்டுட்டு இப்படி வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல கூட்டிட்டு போறது, மோட்டார் கேட்ல கூட்டிட்டு போறது, அங்க வந்து இறக்கி நடக்க வச்சு கூட்டிட்டு போறது, இது போல விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இம்பி எப்போ சிவிலைஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். அது போல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற பலரோட கோபங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் வெனிசுலாவோட அதிபரை வந்து பாத்தீங்கன்னா புடிச்சிட்டு போயிருக்கிறாங்க, நியூயார்க்ல கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஜர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் தரப்பு என்ன சொல்லிக்கிறாருன்னா, நான் எங்க நாடு வெனிசுலா, அதோட அதிபர் நான் தான். நான் எங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா காரணிக்காசுல இருக்குது. நான் தூங்கிட்டு இருந்தேன், தூக்கிட்டு வந்துட்டாங்க. நான் ஒரு பிரிசனர் ஆஃப் வார், என்னைய வந்து பாத்தீங்கன்னா போர் கைதியா புடிச்சிட்டு வந்துட்டாங்க. மத்தபடி நான் ஒரு இன்னசென்ட், நான் எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிற அவர் தரப்பு வந்து பேச அங்க இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் ரூமுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணி கூட்டு வரதா அந்த இமேஜஸ் எல்லாம் வர்றது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. அவர் தரப்பு வந்து பேச
வெனிசுவேலா இது போல அவங்க தரப்புன்னு பேசி 2வது அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறவங்கள அவர் தரப்புல வக்கீல் ஆஜராயிருப்பாங்க இல்லையா, பேரி பொலாக் அவர்கள். இவர் யார் அப்படின்னா விக்கிலீக்ஸ் ஃபவுண்டருக்கு இவர் தான் வந்து பண்ண வாதாடி இருந்தாரு. அதே போல இப்போ மதுரா அவர்களுக்கு வந்து பண்ண ஒரு வாதாடி இருக்கிறாங்க. பிரதிவாதம் வாதம் பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் இல்லையா. அது போல பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. கைவிலங்கு அணியப்பட்ட நிலையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ மதுரா அவர்களை புடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படுதுங்க மதுரா அவர்களுக்கு. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. அது அவங்களோட மனைவி ஃப்ளோரா அவர்கள் இருக்காங்க இல்லையா, புடிச்சிட்டு வரும்போது எலும்பு வந்து பாத்தீங்கன்னா உடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது போல அவங்க தப்பு வந்து சொல்லியிருக்கிறாங்க கோர்ட்ல. மெடிக்கல் இஷ்யூல கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா இதா செய்வாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்கள வச்சிருக்கக்கூடிய அந்த பிரிசன் அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது. இதுல என்ன ஒரு விஷயம்னா மார்ச் 17 வரைக்கும் ஒத்தி வச்சிருக்காங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாசம் போச்சு. திருப்பி வந்து அடுத்த ஒரு வாய்தான் அப்படிங்கிறதோட சொல்லிடுவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. தெரியல. ஏன்னா இதெல்லாம் வந்து விசாரிச்சாங்க அப்படின்னா தப்புப்பா நீ புடிச்சிட்டு வந்ததுன்னு சொல்லி வெளியே அனுப்புறதுக்கு மட்டும்தான் ஆப்ஷன் இருக்கு. நிரூபிக்கப்படல. கான்ஸ்பிரசின் அடிப்படையா புடிச்சிட்டு போயிருக்காங்க. எந்த ஒரு ஆதாரம் எதுவுமே கிடையாது அமெரிக்கா கிட்ட. ஸோ சும்மா வாய்தா வாங்கிட்டே இருக்க வேண்டியதுதான், வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இவர் அங்கேயும் பிடிச்சி அங்கேயும் அழைச்சிட்டு. ஸோ இது என்ன அப்படின்னா வெனிசுவேலாவோட கன்சுலர் ஆஃபீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வேணா வந்து விசிட் பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற பண்ண செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதுல லின்சே கிரஹாம் அவர்கள் வந்து பண்ண சைனாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்லிக்கிறாங்க. நீங்க மதுரோ அவர்களை வந்து பண்ண அடிக்கடி பார்ப்பீங்க, பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்படி பார்க்கணும்னா அவருக்கு அட்ரஸ் மாறிடுச்சு. அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன்ல இந்த அட்ரஸ் தான். அங்க வந்து பார்த்துக்குங்க. பாவம் நீங்க தான் ரொம்ப நல்லா பார்த்து பேசியிருந்தீங்க. இந்த ஆயில் கூட வாங்குறீங்கல்ல, இனிமே எங்ககிட்ட கேளுங்க. அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, லின்சே கிரஹாம் அவர்கள் வேற மாரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. இது அவங்களோட காலம். கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தான் அரசரா இருக்கணும். நம்மலாம் அவங்களுக்கு அடிமையா இருக்கணும்னு எழுதியிருந்தாங்கன்னா, யாராவது மாத்த முடியுமா? யாராலயும் மாத்த முடியாது. என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த உலகம் இன்னும் என்னெல்லாம் பார்க்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இன்னைக்கு என்ன திருப்பி இஸ்ரேல், ஈரான் ஆரம்பிப்பாங்களா? இல்ல எப்படி இஸ்ரேல் லெபனான் மேல ஆரம்பிக்க போகும்போது, ஈரான் அத தடுத்து ஏதாவது செய்ய போறாங்களா? இன்னைக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க போதா? என்ன ஏதுங்கிற செய்திகள் வந்துச்சுன்னா, அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா இப்ப சவுதி அடிவயிறு எரிய ஆரம்பிச்சிருச்சு. லபோதிப்போன்னு கத்த ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்டே யமன் ஹூதி சொன்னாங்க. சவுதி தரப்புல அதையோ இடைமறிக்காதீங்க. நாங்க ஏவர மிசைல உங்க நாட்டு வழியா போட்டு தான் விடுங்களேன். செங்கடலையா தடுக்காம இருங்களேன் அப்படிங்கிற கதறி பார்த்தாங்க. அப்பெல்லாம் தெரியல இந்த சவுதி அரேபியாக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மீடியாக்கள்லாம் அப்படியே கதற ஆரம்பிச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் ரத்த கண்ணீர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதில்ல. சேம் பிளட் ஒய் பிளட் அப்படிங்கிற மாதிரி. நான் யுஏஇ இருக்கிறாங்க இல்லையா, சவுதி யுஏஇ பார்டர் பகுதியில கொண்டு வந்து இஸ்ரேலோட மிலிட்டரி பேஸை வந்து வைக்க போறாங்களாமா. குறைஞ்சது 800 இஸ்ரேலிய வீரர்கள் இந்த யுஏஇ சவுதி அரேபியா பார்டர்ல வந்து டிப்ளாய் ஆவாங்களாமா. யுஏஇ ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தரா முடிக்கதான் போறாங்க. இங்க ஒன்னாகல அப்படின்னா செய்ன்னு செய்வாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல நல்ல அனுபவம். இங்க ஒன்னா இல்லை அப்படின்னா ஒன்னும் வழி இல்லை. அவங்க சொல்றது பாட்டு கேட்டு நடந்துக்குங்கப்பா. உங்களுக்குள்ள நம்பிக்கை இல்லை, ஒத்துமை இல்லைன்னா என்ன சொன்னாங்களோ கேட்டு செஞ்சுக்க வேண்டியதா இல்லையா. அப்புறம் என்ன பண்றது? 10 நாள் கூப்பாடு போட்டேன் இந்த மேட் பெட்ரிக்ஸ் வர்ற மாதிரி ஐயான்னு யாராவது வந்து காப்பாத்துவியா அப்படிங்கிறதுனால யாருக்கு அதனால யாரும் வர போறது இல்லை. சவுதி அரேபியா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது இப்ப ஆரம்பிச்சுக்கிறாங்க. யார்கிட்ட போய் இவங்க கேட்பாங்க அப்படிங்கிறதான் தெரியல. பாப்ப ஏன்னா இப்ப ஈரான் வந்து பண்ணா அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது சவுதி தான் அப்படிங்கிற மாற்று கருத்துல அவங்களை எப்படி செய்ய போறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போறோமா, இல்ல இவங்களாம் இதுக்கப்புறமா ஒன்றிணைவாங்களா, இல்ல எப்படி கண்டனங்கள் மட்டும் கடுமையா காமிச்சிட்டு மைக் இருக்குன்றதுனால எல்லாம் ஓடி போய் ஒழிஞ்சுக்குவாங்களா, என்ன ஆகும் போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணி உங்க சேனல் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு நம்ம போடக்கூடிய வீடியோக்களை 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எப்போ எனக்கு இருக்குன்ற நம்பிக்கை இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பேர் உங்க சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.